ஆதியே துணை. నమస్కారం 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 ஓகேங்களா? ரெடியா இருக்குங்க. ஆரம்பம் பண்றேங்க்கா. நமஸ்காரம். ஸ்தோத்திரம் பண்ணிடுறேங்க்கா. நானே ஆரம்பிக்கலாங்க. எங்கள் மங்காதவ தங்க மாமலை சிங்க மொத்த திடத்தமை சிந்தையர் வெண்கலத்தையொத்த வீர்தாளினர் வெண்கலத்தையொத்த வீர்தாளினர் திங்கள் மாமுக செல்வனல் நாயகம் திங்கள் மாமுக செல்வனன் நாயகம். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். பண்ணுங்கக்கா. அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இன்று நம்முடைய ஜீவன் சகோதரர் அவர்களுடைய குமாரர் சாலை சத்தியமூர்த்தி அண்ணா அவர்கள் தரநீர் இல்லாத ஒரு தனி செயற்பதி என்ற தலைப்பில் நமக்கெல்லாம் புத்திப்பேரை ஆற்றுவதற்காக வருகை கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு எனது அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்து எங்களுக்கு பூமியில் உள்ள கைலாசத்தை பற்றி விடுமுறை செய்ய வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதி, தரணியில் இல்லாத ஒரு தனி சொல்பதி என்று சொல்லவில்லை, எழுத்துப்பதி என்று சொல்லவில்லை, வரிப்பதி என்று சொல்லவில்லை, ஒளிப்பதி என்று சொல்லவில்லை, செயற்பதி என்றாங்க. தெய்வம் செயலுடைய சமரசம். வாரும் உலகீரே செயற்றுரை தேரும் புவியோர் என்றாங்க. செயல் கொண்ட உரை இது. நாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது இல்ல, நாம் நிற்போம், நின்றதை சாதிப்போம், சாதித்து உங்களை சொல்லுவோம், உங்களையும் சாதிக்க வைப்போம் அப்படின்றாங்க மான்மியத்துல. அப்போ தரணின்னா உலகம். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு செயல் கொண்ட பதின்றாங்க. பதி என்றால் என்ன? கணவர். கணவன். கணவன்னா என்ன? கணவனே கரெக்டா கேக்குது. எனக்கு கரெக்டா இருக்குக்கா. கரெக்டா இருக்க. இப்போ இப்ப கேளுங்க. கேக்குதுங்களா? அந்த தன்னில் இல்லாத ஒரு தனி செயற்படி கொண்ட தெய்வம் அவர்களுடைய வாக்கியத்தை இப்போ நம்ம கேட்போம். வாக்கியத்தை போட்டிருக்கா? வாக்கியம் தெய்வ வாக்கியம் சொன்னாங்க. அப்படியே பேசுவோமா? தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதி மெய்வழிச்சாலை. ஜாதி மத வேற்றுமைகள் இல்லாத சந்தோடபுரம். ஜாதி மத வேற்றுமைகள் இல்லாத ஒரு சந்தோஷபுரம். கலியுகத்தின் முடிவில் வந்த இந்த மெய்வழி என்னும் மெய்ஞான பீடம் ஆனது. மதுரையும் பேசினேன், இப்ப அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். மெய்ஞான பீடம் ஆனது
யமன் கை தீண்டா மதமாகிய மரளி கை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதத்தையும் 69 ஜாதி மக்களை ஒரே சத்திய தேவ பிரம்ம குலமாக ஆக்கியுள்ள தன்னிகரற்ற ஜாதியையும் சத்திய வாழ்க்கைக்குரிய ஓர் ஊரை மெய்நகரமாகிய மெய்வெளி சாலையை உண்டாக்கி கில்நாம கொடியேற்றி விளங்குகிறது என்றால் இது எப்பெரிய வாடாத தவப்பாட்டால் உருவாகி இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள் என்று நமது தெய்வம் அவர்கள் நம்மளை எல்லாம் சிந்தைக்கு விடுகின்றார்கள். சிந்தையிலே நீங்கள் என்னை நினைத்து வைத்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதிசய சமத்துவபுரம் இன்று எக்காலம் ஊதி துந்துமி அசைந்த நாதம் எழும்பி வானுயர கொடியேற்றி வையகத்தோரை வாருங்கோ வாருங்கோ என்று கூவி அழைத்த வண்ணம் இருக்கும் இந்த திருத்தலமானது காலனுக்கு கட்டுப்படாத ஊராகவும் மரணத்தை வென்ற ஊராகவும் உள்ளது. ஒரு அம்மா புத்தர் பகவான் அவர்களுடைய காலத்திலே புத்தபிரான் அவர்களிடம் ஒரு தாய் வந்து, என் மகன் இறந்து விட்டான் ஓ என்று கதறுகிறாள். என்ன காரணம் என்று கேட்கிறார். என் மகன் இறந்து விட்டான், அவனை எழுப்பித்தாருங்கள். புத்தர் பிரானுக்கு தெரியும், ஞானி அல்லவா அவர்கள். அப்ப சொல்றாங்க, இந்த ஊரிலே எந்த வீட்டில் சாவு இல்லாத ஒரு வீட்டில் கொஞ்சம் ஏதோ ஒரு நவதானியத்தை வாங்க சொல்றாங்க, போய் வாங்குறாங்க. அவங்க அந்த அம்மா ஒவ்வொரு வீடா போய் கேட்கறாங்க, இல்லைங்க எங்க வீட்டுல சாவு நடந்திருக்கு, தாத்தா போனாரு, மாமா போனாரு, பையன் போனா, ஏதோ ஒன்று சொல்லினே இருக்காங்க. ஊர் முழுக்க நடந்திருக்குது. அவங்க வந்து சொல்றாங்க, சாவில்லாத ஊரே எதுவும் இல்லைங்கய்யா அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குமா, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சாங்க. இந்த நிகழ்வை நமது தெய்வம் அவரிடம் எடுத்து கூறும் பொழுது நமது சபையினுடைய ஒரு மூத்த அண்ணா மேல்வழி கமலமுனி ஆனந்தர் அண்ணா அவர்கள் கூறுகின்றார்கள், தெய்வமே புத்தர் பிரான் காலத்திலே அவரிடம் சீடராக சேர்ந்தவர்களை பற்றிய எண்ணம் இல்லை. அதே நேரத்தில் அங்கே ஊரில் இருந்த ஒரு தாயார் வந்து தன் வீட்டில் தன் மகன் இறந்து விட்டான் என்பதை சொல்லும் பொழுது இந்த நிகழ்வை சொல்லினார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சாவு நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லினார்கள். ஆனால் ஒரு வீட்டில் கூட நவதானியத்தை அந்த அம்மாவால் கொண்டு வர முடியவில்லை தெய்வமே. ஆனால் இந்த கலிகாலத்திலே அந்த அம்மா வந்து கேட்டிருந்தால் நான் மூட்டையா கொடுத்துக்கலாம் தெய்வமே நவதானியத்தை அப்படின்னாரு. என்னென்ன சொல்றான் பாடுறா கமலமுனி அப்படின்னாங்க தெய்வம். ஆமாம் தெய்வமே, சாவே இல்லாத ஊர் எந்த ஊர்? மரணத்தை வென்ற ஊர் எந்த ஊர்? நீங்கள் உருவாக்கிய ஊரான ஊர் இது. உயிர் பெயர் ஏற்றும் ஊராகிய மெய்வழி சாலை அல்லவா தெய்வமே. இந்த நேரத்துல அந்த அம்மா கேட்டிருந்தா நம்ம வண்டியா அமைச்சிருக்கலாம் தெய்வம். என்ன தெய்வம் சொன்னாங்க, சபாஷ். அப்ப சொல்றாங்க, இல்லை இல்லை அகிலத்தில்லாதது, இல்லை இல்லை அகிலத்தில்லாதது, வல்ல வல்லப மெரியதாத்தமொன்று உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கெட்டாதது, உள்ளதுள்ளதொன்றார்க்கும் கெட்டாதது, எல்லை மெய் வழிச்சாலை இசைவதே அப்படிங்கிறாங்க நமது ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்திலே அருளுகின்றார்கள். இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாதது, தரணியில் இல்லாதது. சாவு என்பது சாலை என்பதிலே இல்லை, சாலை என்பதையை சேர்ந்தவிடம் இல்லை, சார்ந்தவிடம் இல்லை, உண்மையாக சார்ந்தவிடம் இல்லை, உண்மையாக சார்ந்திருக்கிறவிடம் இல்லை. சாவாமை என்பது வெளி உலகத்தில் இல்லை, சாவு என்பது அங்கு உண்டு, சாவாமை என்பது இங்கு உண்டு. சாவு என்பது மெய்வெளியில் இல்லை, சாவாமை என்பது அந்த தரணியில் இல்லை, அந்த உலகத்தில் இல்லை. சொல்றாங்க அங்க அது இல்லை. இல்லை இல்லை அகிலத்தில் ஆதது வல்ல வல்லபம் மீறிய யதார்த்தம் ஒன்று அப்படின்னாங்க. வல்ல வல்லபம்னா என்ன வல்லபம்? உலகம் முழுக்க யமனுடைய வல்லபம் இருக்கிறது. அந்த யமனுடைய வல்லபத்தை மீறிய ஒரு வல்லபம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது இல்லை அப்படின்னாங்க.
ஆனால் தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, அது நான் வருவதற்கு முன் அது இல்லைத்தான், இப்பொழுது வந்துச்சு. அதான் வல்லபம். வல்லபம் எதுன்னா யமனுடைய வல்லபம். அதையும் மீறக்கூடிய ஒரு வல்லபம் யாருதுன்னா நம்முடைய தெய்வமுடைய ஓயாத தவப்பாட்டால் விளைந்த அந்த தவப்பலனை வைத்துக்கொண்டு தவப்பயனை நமக்கு அளந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அப்ப சொல்றாங்க வல்லபம் மீறி யதார்த்தம் ஒன்றுன்னா யதார்த்தம்னா யதார்த்த குரு. அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்தகிகளுக்கும் அவர்கள் குருபிரான், நமக்கெல்லாம் அவர்கள் தெய்வம், இறைவன், இறைபொருள், கடவுள். அப்போ உத்தரவு பண்றாங்க, அதுதான் காலனுக்கு கட்டுப்படாத ஊராகவும் மரணத்தை வென்ற ஊராகவும் உள்ளது. டெலிவிஷன், மின்சாரம், போக்குவரத்து சத்தம் இன்றி ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கொள்கையுடன் அமைதியும் ஆனந்தமும் சந்தோடமும் சமாதானமும் நிலவும் அதிசய சமத்துவபுரமாக நமது மெய்வெளிச்சாலை, நமது தெய்வம் அவர்கள் உருவாக்கிய மெய்வெளிச்சாலை விளங்குகிறது. உலகின் ஒரே உயிர் பெயரேற்றும் ஊர். உலகின் ஒரே உயிர் பெயரேற்றும் ஊர். வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வாடிய பயிரையெல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நெல் பயிர், கம்பம் பயிர், இந்த உளுந்து இருக்கிற அந்த பயிரெல்லாம் நினைச்சு அது போய் மெஞ்ஞானிகள் அதை நினைச்சா வாடுவாங்க. ஓர் உயிர், இந்த உயிர் இது ஒரு பயிர், இந்த உயிர் ஒரு பயிர். ஏனென்றால் இந்த உயிர் ஒரு வித்து. அந்த வித்து அடுத்த யுகத்துக்கு ஒரு வித்தாக வேண்டும் என்று நம்ம தெய்வங்கள் சொல்லுகின்றாங்க. மெஞ்ஞானம் இருக்கு, ஞானம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் உன்னை இந்த கலிகாலத்தில் உன்னெல்லாம் உங்களை எல்லாம் கை போடுறது எதுக்காக என்றால், இந்நாட்டினில் இங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி, அந்நாட்டினிற்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி அப்படின்ட்டு நமது வணக்க நடைமுறைகளிலே நாம் தெய்வத்தை வேண்டுகின்றோம். அந்த வித்துக்காக கொண்டு வந்தார்கள். அந்த பயிர் என்பது வாடாமல் இருக்க வேண்டும். தெய்வம் சொல்லுவாங்க, ஒரு மொச்சை, ஒரு காராமணி இது மாதிரிலாம் இருக்குன்னாக்கா அதை அப்படியே போட்டு பாரு விளையும். அதுல ஒரு ஊசியை குத்திப்பாரு, ஓட்டை போட்டா விளையுமோ? விளையாது. அந்த முளையை பிடிங்கிட்டா முடியுமோ? யமன் அந்த முளையை பிடிங்கிறான். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் அந்த முளையை பிடுங்க விடாமல் பாதுகாக்கின்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உயர் பயிர்க்கு உதவும் ஊராகிய இந்த எல்லையில் நிகழும் அதி அற்புத அருங்காரண செயலை மனித கோலம் எடுத்த யாவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். எப்படி இந்த ஆகாயம் இந்த மனிதர்களுக்கு அவசியமோ, இந்த மண் ஆகிய பூமி அவசியமோ, காற்று அவசியமோ, அக்னி அவசியமோ, தண்ணீர் அவசியமோ, அதற்கு மேலாக கோடானு கோடி அத்தியா அவசியமானது நமது மெய்வெளிச்சாலை என்பதை நமக்கு தெய்வமர்கள் அருள்கின்றார்கள். மனித கோலம் எடுத்த யாவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இது எப்பேர் கொத்த ஊர் என்று பேசுகிற பேச்சே நம் தலை செழிக்க பேசுகிற பேச்சாகும் என்று மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். நம் அழிவுடலை அழியாத தங்க உடலாக்கும் மெய்வழி தெய்வம். நம் அழிவுடலை அழியாத தங்க உடலாக்கும் மெய்வழி தெய்வம். சொல்லுவாங்க, மெய்வழிச்சாலை ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஊர். மெய்வழிச்சாலை தேவ பூமியில் நடக்கும் பரிசுத்த ஜீவ பிரயாணம். ஜாதி மதங்களை ஒன்று சேர்த்த சமரச வேத சாலை. ஆதி தேடி வந்த திருத்தலம். ஆதி யாருங்க? கான்மோலை ஆதிக்கு முன் ஆதி யாம். தெய்வம் அப்படி கை காட்டுவாங்களாம். ஆதியாம் மான்மியம் ஓதி வரும். அந்த ஆதியே தேடி வந்த திருத்தலம். கடவுள் உண்டாக்கிய ஊர். எப்படி பாருங்க, இந்த உலகத்தையே கடவுள் உண்டாக்குனாங்க. அதுல இருந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியா சிறப்பாக நமது ஊரல்மலை பூமி ஆகிய இந்த ஊரப்பட்டி பக்கத்தில் இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திலே அன்னவாசல் பகுதியிலே விளத்துப்பட்டி ஊரப்பட்டி சொல்லுவாங்க. தெய்வம் ஊரல்மலைக்கு பேரு. இதற்கு அருகாமையில் தான் மெய்வழிச்சாலை என்பது இருக்கிறது. அந்த ஆற்றிலே அந்த இடத்திலே இருக்கின்ற தண்ணீர் தன்னுடைய காவிலே கேணியில விழும். அந்த இடத்துல அவர்கள் இருப்பார்கள். அந்த இடத்துல ஒரு மண்ணாலான குடிசையை கட்டி கொண்டு இருப்பார்கள்.
அதற்கு பேர் ஊரல் அப்படி என்று டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தால் பொன்னரங்கம் என்று பெயர் அப்படின்வாங்க தெய்வம். அந்த பொன்னரங்க தேவாலயத்தை உருவாக்கி அருள் சாட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்ம தெய்வங்கள். அருள்மழை முத்திமழை பொழியும் பதி பூலோக கைலாயம் வளர்கைலாயம் தவச்செல்வம் வாரி வழங்கும் நீதி நகரம் அறநெறி நீதி நகரம் அனந்தர்குல உறங்கா நெறி விழிப்புலக சாலை சொல்லுவாங்க. மதுரை என்பது உறங்கா நகரம் தூங்கா நகரம்னுவாங்க. தூங்கா நகரம்ட்டு மதுரையை சொல்லுவாங்க. இப்போ சென்னையிலயும் பிஸி ஆயிடுச்சு. 24 மணி நேரம் தூங்காம ரொட்டீனா ரன் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஐடி கம்பெனில இருக்காங்க, செக்யூரிட்டிங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்கனாக்கா அவங்களாவது கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க தேக அளவுல. இங்க தூங்கா நகரம் என்பது எதுக்கு என்றால் உறங்கா நெறி விழிப்புலக சாலை. 10, 12, 12, 2, 2, 4, 4, 6 இதெல்லாம் வச்சு 3 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கோழி தூக்கம் தூங்கணும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அதற்கு பிறகு அறிவு என்பது தூங்குவதில்லை. அறிவு என்பது ஆசானையே வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் அந்த யாசினை தொந்தமாய் தரிசித்த பின்ற மாதிரி அவங்க தக்கலை ஒளியில்லா பீர் முகமது ஐயா அவங்க அன்னைக்கே சொன்னாங்க. வந்த அனந்தாய தேவர்கள் எல்லாம் தெய்வம் நமக்கு ஒரு ரோல் மாடல். அவங்க குருபிரானை அவர்கள் அண்டினார்கள். அண்டி அவங்களையே வட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களையே விழுங்கி விட்டார்கள். நான் வட்டமிட்டு கொண்டிருந்ததை போல நீங்களும் என்னையே வட்டமிட்டு கொண்டிருங்கள். என் வட்டத்திற்குள் வந்துவிட்டால் அந்த வட்டத்திற்குள் யமன் வரமாட்டான் உத்தரவு பண்றாங்க. அவங்கள விழுங்கிட்டாங்க. நாம் தெய்வத்தை விழுங்கணும். எப்படி விழுங்கணும்? வேதம் ஆசான் திருமேனியாக இருக்கின்ற அந்த 4 வேதத்தை விழுங்க வேண்டும். அதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அசை போட்டு கொண்டே இருந்தால் என்ன வரும்? அதுக்கு காகபூசண்ட பிரான் சொல்றாங்க. இசைந்த மதி நிசந்த பழும் வசந்த மூர்த்தி இசைந்த மதி நிசம் தினந்தோறும் இசைந்த மதி நிசந்த பழும் வசந்த மூர்த்தி எட்டாத யுகங்கள் எல்லாம் எட்டி ஏறி பசுந்தர் ஊரை பூசுண்ட நெடும் காலமோந்தே பரனிலுனை பதுக்கிய பாதகரை தள்ளி விசைந்தோதரி விட்டெழுந்தன் காணம் நோக்கி மெய்வழியன் சாலை வலம் வாருமையா. அதுல விசைந்தோதரி விட்டெழுந்தன் காணம் நோக்கி மெய்வழியன் சாலை வலம் வாருமையா என்று வசந்த ரிஷி புசுண்ட பிரான் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அதுல இன்னும் 2 வரி வரும். அதாவது மதுர கவி ஒளி அண்டாண்ட உயிர்கோடு எல்லாம்ட்டு ஒரு 2 வரி வரும். அதுல கொடுக்கறது என்னன்னாக்கா உறங்கா நெறியாகிய இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னாக்கா அது மதின்றது அறிவு. அறிவு இசையணும்னா இசைந்த மதி இசைஞ்சிடுச்சு. நாம செல்ல பிள்ளையா இருந்துட்டா அது இசையும், செல்ல பிள்ளையா இல்லைன்னா அது இசையாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. 5 உலகம் விடிந்த எல்லை, 5 உலகமும் விடிந்த எல்லை அப்படிங்கிறாங்க. கலியனுடைய வலிமையற்ற ஊர், கலியனுடைய வலிமை அற்ற ஊர், மெய்மை மேம்பாட்டு செயல்கள் விளங்கும் நீதி நகரம், யமனச்சமற்ற இடம், பாவம் போக்கி புண்ணியம் பெறும் புண்ணிய பூமி, ஜீவரட்சிப்புக்கு அளக்கும் தேவபூமி, ஜீவரட்சிப்பு அளக்கும் தேவபூமி, உத்தியோவன சித்திக்கானகம், திருநாடு செல்லும் திருவிளையாட்டை பழக்குமிடம், மூச்சடங்கி செல்ல பழக்கும் எல்லை, நீதி தீர்ப்பில் நம்மை காக்கும் எல்லை, நீதி தீர்ப்பு நடைபெறும் எல்லை, மெய்வழிச்சாலையின் மெய்மை மேம்பாட்டு செயல்கள், மெய்ஞான வாழ்க்கை வாழும் அதிசயம், அரசியல் வீணாடல் சினிமா விரும்பாமை, புகை வகை போதை வஸ்துகளை விலக்குதல், மலஜலம் கழிக்கும் அசுத்தமின்மை, பரிசுத்தத்தில் வாழும் பல மதத்தவர்கள், வஞ்சகம் பொய் சூதாட்டம் இல்லாமை, பிரம்ம வித்தை கூடியாடி தேவ வாசனை கமழும் ஊர், பெருவணக்க பிரம்மலய தவம் செய்யும் அறிவாகார இடம், இதயலோக எக்காலமும் மெய்வழிச்சாலை எக்காலமும்,
சேர்ந்து ஒலிக்கின்ற இடம். தேவலோக துந்துமியும் மெய்வழிச்சாலை துந்துமியும் இருக்கின்ற இடம். தன்னை அறிந்தோர் குடியேறி வாழும் தனிச்சிறப்பு வாய்ந்த ஊர். அழியாப்பதி மெய்வழிச்சாலை கூறும் உலக அழிவு அடையாளங்கள். உலக அழிவு அடையாளங்களை கூறும் அழியாப்பதியாகிய மெய்வழிச்சாலை. மெய்வழிச்சாலையை பற்றிய தீர்க்க தரிசனிய மகத்துக்கள் கூறும் அதி அடையாள மகத்துவம் பொருந்திய ஊர். நம் வேதங்கள் கூறும் மெய்வழிச்சாலையின் சிறப்பு பெயர்கள். புண்ணிய பூமியை தேடி பயணம். யார் பயணம் பண்றோம்? நாமளா வந்தோம்னா நாமளா வரல, தெய்வத்திட்ட வரமா, மெய்வழி வேணும், எனக்கு எவன் பதி வாழ் வேண்டாம், எனக்கு சொர்க்கபதி வேண்டும், மெய்ஞானம் வேண்டும் அப்படின்னு யாராவது வந்தோம்னா யாரும் வரல. யாரோ சாமியார் வந்திருக்காங்களாம், யாரோ பெரியவங்க வந்திருக்காங்க, இப்படிதான் எல்லாமே வந்தாங்க. வந்தவங்கனாக்கா அவங்களா வரல, அதை வர வச்சதும் அவங்களுடைய தயவு, தயை, கருணை. வாவா மகன் என்றே அழைத்தருகில் வைத்தென் மேற்கருணை வரவது கண்டு துறவது விண்டு வாதையமன் பயத்தை தாவா மகனே வென்றிட கொடுத்தேன் தனிகையின் சுதன் என்றார். தன் பயம் ஒன்றில்லாத சரீரம் தகு சோக்குமம் கொடுத்து போவா ஆவு ஈயை என்றேன் போவூவென்றேன். போதிய பிள்ளை தமிழிதுவாகும் உன்மார்கப்பதியோர் தாவா ஒன்றில்லாத வெண்ணிறைவா தாலோ தாலேலோ என்றன் சர்குருவானதனி கருணாகரர் தாலோ தாலேலோ அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னாக்கா நாம வரல, அதை வர வச்சதும் அவங்க தான். வர வச்சுட்டு நமக்கு வேண்டிய அந்த என்ன சொல்றாங்கன்னாக்கா ஒரு கோடு போட்டிருக்காங்க. அன்னைக்கு லட்சுமணன் ஒரு கோடை போட்டினார். அந்த கோட்டை தாண்டாதீங்க அண்ணின்னாங்க. அவங்க மாயமான், அந்த கவரிமானாக வந்த அந்த மான் மேல் ஆசைப்பட்டு கோட்டை தாண்டினார்கள், அவதைப்பட்டார்கள். நமக்கு தெய்வமர்கள் ஒரு கோடு போட்டிருக்காங்க. அது என்ன கோடு? சட்டதிட்டம் என்கின்ற கோடு. அந்த சட்டதிட்ட கோட்டிலே நாம் உண்மையாக நிற்போமேயானால், வஞ்சகமற்று யதார்த்தமாக நிற்போமேயானால் தெய்வத்துக்கு வேலை ஈஸி. ஏன்னா அவங்க பிள்ளையாயிட்டோம். ஆனா அந்த யமன் பதியாலையில ஈஸியா எடுத்து போடுறதுக்கும் கஷ்டப்பட்டு எடுத்து போறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா? ஒரு எடு குழந்தையை போல் இருந்தால் அவங்களுக்கு வேலை ஈஸி. அதை விட்டு நாம் தன்னறிவு கொண்டு சாய்ந்து தெய்வத்தை விட்டு எங்கேயோ நினைவு, உடம்பு இங்கதான் இருக்கும், மேவிச்சால இருக்கும், மெட்ராஸ்ல இருக்கும், ஆஸ்திரேலியா இருக்கும், அமெரிக்கால இருக்கும், மதுரையில இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கு. வேலைக்கு வணக்கம் பண்ணி எல்லாம் செய்து இருக்கிறோம். ஆனா நினைவு, அது சொல்றாங்க தெய்வம், இந்த நொடி தப்பித்தோமா அடுத்த நொடி தப்பித்தோமா என்கின்ற காலம் வரப்போகிறது என்றால் அது இந்த காலம் தான், வந்து கொண்டே இருக்கிறது. தெய்வம் திருமேனி தாங்கி வந்த காலம் ஓங்கார காலம் சொல்லுவாங்க. ஓங்காரகார காலம் இது தொட்டு, தெய்வம் திருமேனி தாங்கியிருந்த காலம் ஓங்கார காலம். தெய்வம் அவருடைய திருமுகம் தீர்க்கதரிசனத்துல இருக்குது. ஆங்காரக்கார காலம் அடி வைத்த தாங்கூராகார காலம் தரையில் தாங்க முடியாது தெய்வமே, என்னால முடியல தெய்வமே, அடக்கத்தை கொடுங்க தெய்வமேன்னு கேட்கக்கூடிய காலம் வரப்போகிறது. வெளியூர்ல இருக்கவன் எனக்கு சாவு வந்தா தேவையில்லையேன்னு சொல்லக்கூடிய காலம் வரப்போகுது. வயநாடு, இமாச்சல் பிரதேஷ், சுனாமி, இந்தோனேசியா எல்லாம் வந்து ஒரு ட்ரையல். யாருக்காக ட்ரையல்னா நமக்காக ட்ரையல் காட்டுங்கிறாங்க. உனக்கு எத்தனை முறைதான் சொல்றது, பாக்குறாங்க, விட்டு பாக்குறாங்க. என்னன்னாக்கா நினைவு தாங்க ரொம்ப ரொம்ப டபாய்ச்சல் ஓடிடுதுங்க. அந்த நினைவை அந்த சைத்தான ஐஸ்னு ஓடிடுது. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, என்னையே பிடிச்சுட்டீங்கன்னா மெஜாரிட்டி நான் ஆயிட்டேனாக்கா உலக காரியம் எல்லாம், உலகத்துல இருக்கிற அந்த சைத்தான் எண்ணங்கள், அந்த தீய எண்ணங்கள், அப்ப வந்து தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டு போகுது. என்னை நீ கேட்டாதான் தர முடியும், கேட்காம தெய்வம் எப்படி கொடுப்பாங்க? அவங்க உள்ள இருக்காங்க,
ஆசை, ஐயோ நம்ம பையன் இப்படி போயிடுறானே, கூப்பிட்டா தேவையில்லையே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கூப்பிட்டா உடனே நம்ம நிச்சயமா காப்பாத்துறாங்கன்றது எங்க குடும்பத்தில் நடந்த அனுபவ உண்மைகள் ஏராளம் ஏராளம். அதே மாதிரி மேல்வழி சபை சார்ந்து வந்தவர்களும் சேர்ந்திருக்கின்ற குடும்பத்தில் நடந்ததெல்லாம் ஏராளம் ஏராளமாக இருக்கின்றது. தெய்வம் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க, ஃபீட் பண்ணிடுறாங்க. அங்க போயிட்டு நினைவிலேயே ஃபீட் பண்றாங்க, டே இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுது, ஜாக்கிரதையா இருந்துக்க. ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரேன்றாங்க. நிக்கிறாங்க, நம்ம நினைச்ச உடனே நிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சிட்டோம், தெரியலன்னா அந்த நொடி மாற்றிக்குவோம். இந்த நொடி தப்பித்தோமா, அடுத்த நொடி தப்பிப்போமா அப்படி என்கின்ற காலம் வரப்போகிறதுன்றாங்க. ஆனா இன்னைக்கு காலையில சூரியன் வருது, மாலையில சூரியன் மறைகிறது, சந்திரன் வருகிறது, நடுவில் நட்சத்திரங்கள்லாம் ஜொலிக்கிறது. நைட் லேம்ப் பாருங்க, தெய்வம் எவ்வளவு அருமையா கொடுத்துருக்காங்க. அதுக்கு இபி பில்ல தான் கேட்டாங்களா? நைட் லேம்புக்கு எல்லாம் கரண்ட் ஆகுமா இல்லையா? எல்லாத்துக்கும் மின்சாரத்துக்கெல்லாம் பார்த்தா ஏகப்பட்டதா கட்டிட்டு இருக்கோம். ஒரு பைசா கேட்டாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு பசியா இருந்தோம்னா கூட எழுந்து இப்போ யாரையா கூப்பிடலாம், வாங்க பசிப்பாடு எடுத்துனுவான்னு சொல்லலாம் உட்காந்த இடத்துல. தண்ணி வேணும்னாலும் உட்காந்த இடத்துல தண்ணி எடுத்துனுவான்னு சொல்லலாம். சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் வேணுமே, எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்துன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த ஆக்சிஜன் எவ்வளோ அழகா நம்ம உலகத்துல உலா விட்டுருக்காங்க பாருங்களேன். அதுக்கு ஏதாவது நமக்கு கேட்டாங்களா? ஒரு நாளைக்கு ஆக்சிஜன் ஏத்தனா 1000 ரூபாய் 2000 ரூபாங்கிற ஹாஸ்பிட்டல்ல, அதுக்கு ஏதாவது கேட்டாங்களா? தண்ணி பார்த்தா வாட்டர் பாட்டில், ரயில் வாட்டர், அந்த வாட்டர் இந்த வாட்டர்னு கேட்கறாங்க. 1 லிட்டர் 10 ரூபாய் 20 ரூபாய், அதுக்கு ஏதாவது கேட்டாங்களா? அந்த மனைத்துள்ள பொருள் அனைத்தும் மனு உனக்கே. ஏன்னாக்கா என் பிள்ளைக்கு நான் தான் உனக்கு கொடுப்பேன், என் பிள்ளைய உன்னை உருவாக்கி உலகத்துக்கு அமிச்சிட்டேன். அப்பா நான் போயிட்டு வரம்பா உலகத்துக்கு, நீ திருப்பி வந்துடுறம்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா உலக மாயில என்ன மறந்துட்டேப்பான்ட்டு அனுப்பினவர்கள் தான் தீர்க்கதரிசிமார்கள். ஐயா ஊர் உந்து ஊர் இது இல்லை, உன்னுடைய ஊர் கைலாயம், நீ சிவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாங்க. கேட்டவங்க வந்துட்டோம், கேட்காதவங்களை பத்தி நாம் கவலைப்படல, அவங்கவுங்க தான் கவலைப்படணும். வந்தார் அறிவார்கள், வாராதார் நிராவார் சொல்றாங்க. ஒரு வீடு இருக்கு, நேற்று ஒருத்தர் பேசினேன். ஒரு மூலையில ஒரு 2-3 பாம்பு, இந்த மூலையில 2-3 தேல், இந்த மூலையில 2-3 நட்டுவாக்களி, இந்த 2-3 மூலையில 2-3 சையான்கள், விஷ ஜந்துக்கள்லாம் வச்சுட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட சொன்னா சாப்பிடுவோமா? அப்பமா அங்கேயே சாப்பிட்டு முடிச்ச பிறகு அங்கேயே ஒரு பாயை போட்டு படுத்து தூங்குவோமா? தூங்க முடியுமா? கிருஷ்ணமூர்த்தி என்ன தூங்க முடியுமோ? தூங்க முடியாது. ஏன்? அது அங்க இருக்கு. அதை அப்புறப்படுத்திய பிறகு கூட 3 நாளைக்கோ 4 நாளைக்கோ அந்த நினைவுல போய் பதிஞ்சிடுச்சு. அது வெளியேற்றிட்டாதான் நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வீட்டுல இருக்கிற அந்த பாம்பையோ தேலையோ நட்டுவாக்களையோ சையானையோ விஷ ஜந்துக்களையோ தூக்கி எறிவதற்கு ஆளுங்க கூப்பிடுறோம், அப்புறப்பட்டுறோம், எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு உட்காந்துட்டு புழங்குறோம். ஆனால் தெய்வத்திடம் வரவில்லை என்றால், தெய்வத்திடம் வந்து ஸ்லிப்பாகி விட்டால் யுகங்கோடி கால நரகத்திலே பாம்பும் செய்யானும் தேலும் விஷ ஜந்துகளும் இருக்கின்ற அதனுடைய தான் நம்ம உணர்ந்து இருக்கணும். 1 நாளா 2 நாளா 3 நாளா 1 வாரமா 1 மாசமா 30 நாளா, அதாவது 3 வருஷமா 1 வருஷமா 10 வருஷமா 5 வருஷமா, மிஞ்சி போனா 25 வருஷம் வீட்டுக்கு போடான்னுறான். 1920 வருஷம் வரைக்கும் இருக்கிறான். அப்போ உயிரோட வீட்டுக்கு போன அம்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுறான். பாருங்க, இது யுகங்கோடி கால நரக வேதனையாச்சு. அது சொல்றாங்க, நரகத்தை நினைத்தாவது மெய்வழியை நேசி, சொர்க்கத்துக்கு பேராசைப்பட்டாவது மெய்வழி நேசின்றாங்க தேவிமார்கள். அப்ப சொல்றாங்க மெய்ஞான வாழ்க்கை வாழும் அதிசயம். அப்ப சொல்றாங்க பெருவணக்க பிரம்மலயம் செய்யும் அறிவாகாரிடம் எந்த நேரமும் பாத்தீங்கன்னாக்கா வணக்கம் 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 வணக்கம். ஏன்? உன்னால எப்பவுமே என்ன மெஜாரிட்டியா வச்சுக்கின்றதுதான் தெய்வம் இந்த ஊரை தன்னில் இல்லாத தனி செயற்பதியாகிய மெய்வழிச்சாலையை உருவாக்கி அதிலே வணக்க நடைமுறைகளும் தவ நடைமுறைகளையும் எடுத்து வைத்தார்கள். தவம் அவர்கள் எப்படி கொடுக்கின்றார்கள், நாம் தவம் எப்படி பெறுவது என்பதற்கெல்லாம் நமக்கு உழவு சொல்லி இருக்கின்றார்கள் என்று நாம் போன சபையிலே பகிர்ந்து கொண்டிருந்தோம். அழியாத தங்க உடலாக்கும் மெய்வழிச்சாலை தெய்வம் அவர்கள். மனிதன் பிறந்தது ஒரே ஒரு வேலைக்குத்தான், அந்த நித்திய உடலை வாசனை உடலை பெறுவதற்கே பிறந்தான். நம் உடலும் உயிரும் பார்க்க ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் இவ்வுலக இன்பமோ துன்பமோ அதிகமானால் உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுகிறது. ஆனால் வர நிற்கிற நித்திய உலகத்தில் உயிரும் உடலும் பிரிக்க முடியாதபடி பிசைந்து ஒன்றாக சேர்ந்து ஒரே தூளமாக படைக்க பெறும். அதுதான் பிணி மூப்பு சாக்காடு இல்லாத நித்திய தூளம்.
அந்த தூலத்தால் தான் பேரின்பத்தை தாங்க முடியும். எப்படி பாருங்களேன், சொல்றாங்க இந்த உலகத்துல கொஞ்ச நேரம் ரொம்ப கஷ்டத்தை தான் இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிடுச்சு, உடல் தனி உயிர் தனியாகி போச்சு. அந்த தெய்வம் கொடுக்கிற அந்த நித்திய உடலில் அதுல உயிர் உருவாக்குறாங்க. அந்த உயிர்ல பிரிக்கவே முடியாது. அப்ப எப்படின்னா பிரிக்க முடியாது, சந்தோஷம் தானே. ஆனா சந்தோஷப்படணும், இருந்தா இந்த வீடு இல்லைன்னா அந்த வீடுன்னு தெய்வம் காபராப்படுத்துறாங்க. அந்த வீடுனா எது? அவுட்புட். உன் நினைவு வெளியே போச்சுன்னா நரகம், இன்புட் ஆச்சுன்னா சொர்க்கம். சொர்க்கத்துல இருந்தா பிரிக்க முடியாத அந்த உடலையும் உயிரையும் பிரிக்க முடியாது. சொர்க்கத்திலே பதிவுடன், தேவ பதிவுடன் நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சந்தோஷம் அதுதான் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸ்லிப் ஆயிட்டா ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு ஊர்லயும் சபை, ஒவ்வொரு ஜூம் சபை. ஏன் திருவிழாக்கள், மாசத்துல 2 கொடிகள் ஏன் வைக்கிறாங்க? எப்பவுமே இருங்க, சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் சம்பாதிச்சுங்க. போயிட்டு 8 மணி நேரம் வேலைக்கு போங்க, 6 மணி நேரம் வேலைக்கு போங்க, 10 மணி நேரம் வேலைக்கு போங்க. வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, வேலைக்கு போகணும் சொல்றாங்க தெய்வம். சும்மா இருந்தால் சும்மா இருப்பதே சுகண்டா. ஆனா நீ சும்மா இருந்தா உன் நினைவு சும்மா இருக்காதுடா. நீ போய் ஏதாவது வேலை செய். வேலை செய்யறதா என்ன நினைச்சிட்டு இருப்பா. அப்பப்போ ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருந்தாலும் என்ன நீ நினைத்து கொண்டு இருப்பாய். நீ சும்மா உட்காந்தா உடம்பு சும்மா இருக்குது, எந்த தப்பும் பண்ணல. இப்ப உன்னுடைய நினைவு தப்பு செய்து கொண்டு இருக்கும், எங்கேயோ போயிட்டு இருக்குண்டா. அது உனக்கு தெரியாது, அதுக்கு எனக்கு தான் தெரியும்னுவாங்க. அந்த மூச்சுக்கு அதிபதி, அந்த பேச்சுக்கு அதிபதி, அந்த வாக்குக்கு அதிபதி, அந்த உயிருக்கு அதிபதி தெய்வம் அவர்கள் சொல்றாங்க. உன் மூச்சுன்னு சொல்றியே, உன் மூச்சு உன் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என் பேச்சை கேட்குது. அது ஏன்னா ஐயா மூச்சுக்கு அதிபதி நீங்க தான், மூச்சுக்கு அதிபதி நீங்க தான் தெய்வமே அப்படிங்கிறோம். அப்ப சொல்றாங்க போயிடும். அதனால அதுக்குதான் அவங்க சொல்றாங்க, ஐஸ் கட்டியை அறுக்க 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 ஒன்னா சேர்ந்துனே வரும். அதுக்கு ஒரு உதாரணமா இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்கள். கல்நார் கொளுத்த கொளுத்த எரியும், திருப்பியும் கல்நாரா இருக்கும், திருப்பியும் கொளுத்தா எரியும். ஆனா அதுக்கு வாதனை இருக்கும், அழியாதது. கல்நாரை உருவாக்கி வைத்திருக்கிறோம், ஏனென்றால் இது நரகத்தில் இருக்க போகிறது. கொஞ்சோண்டு வாசனை கொஞ்ச நேரம் அனுபவிக்கிறோம், அந்த வாசனை மட்டும் மலர்ந்து கொஞ்ச நேரத்துல அந்த வாசனை போய்விடுகிறது. இந்த மலரிலே, இது வாடுகின்ற மலரிலே கொஞ்ச நேரம் வாசனை, அந்த வாடாமலிலே எப்போதும் வாசனை. அது எங்க இருக்கும்னா தேவ நாட்டில் இருக்கும். அந்த தேவ திருப்பூ, அது என்ன பூங்க? தெய்வப்பூ. தங்க உடலை காட்ட தான், தங்க உடலை காட்ட தான் வந்த திக்கொடில் பொற்பதிவிக்காய் புகுத்த வந்து உடல் அழியா மோட்சத்தே காயெடுத்து உடல். நமக்கு அறிவறி பாடம் பக்கம் 123 நமக்கு மின்னி காட்டுகின்றார்கள். இந்த வாக்கியமும் திருமஞான குரல் பக்கம் 298 அழுகின்றார்கள். அப்போ நம் அழிவுடலை அழியாத நித்திய உடலாக்க ஆண்டவர்கள் அருள்வாக்கு. இருளில் புக இருக்கின்ற மனிதா, என் பேச்சை கேள், என் அருள் கிடைக்கும், ஒளி கிடைக்கும், அந்த இருள் போயிடும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டாங்க. நம்மலாம் வந்துட்டோம். வந்துட்டு இப்போ செவி கொடுத்துட்டு இருக்கிறோம். எப்பவும் செவி கொடுக்கணும். செவி கொடுத்த பிறகு என்ன செய்யணும்? கேட்டுட்டோம், கேட்டதை அசை போடணும். ரெண்டாவது வீட்டில் எல்லார் வீட்லையும் 4 வேதங்கள் இருக்கும். அந்த வேதத்தை எடுத்து நாவ் அசைக்க வேண்டும். நாவ் அசைந்தால் தெய்வம் அசைவாங்க. நாவ் அசைக்கவில்லை என்றால் முணு 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 முணுலாம் படிக்கக்கூடியதாக இல்லை நம் வேதம். சத்தம் போட்டு படின்றாங்க. கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரியுங்கள்ன்றாங்க சத்திய வேதத்துல. கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரியுங்கள்னா இங்க எவ்வளவு 1 கோடி ரூபாய் வந்துடுச்சு, 1 லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா என்னமா சத்தம் போடுறோம்னா, கைலாயம் வந்து விட்டது, வைகுண்டம் வந்து விட்டது, பரமண்டலம் வந்து விட்டது, மெகராஜ் வந்து விட்டது. எங்களுக்கு ஆண்டவர்களே 4 வேதங்களை தந்தார்கள். அந்த வேதத்தை நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம், புழங்கி கொண்டிருக்கின்றோம், நாவை வைத்து அசைத்து கொண்டிருக்கின்றோம்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெய்வம் தெரியுங்களா? கஷ்டத்துல தான் தெய்வமே தெய்வமேன்றவங்க பாக்குறாங்க. ஐயோ, தன் பிள்ளை ஒரு கஷ்டப்பட்டான ஒரு தாய் தந்தைக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க. ஐயோ, தன் பிள்ளை மாட்டினானே, அந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ரிலீஸ் பண்றாங்க. அம்மா திருப்பி அதே தப்பு அந்த பையன் பண்ணனா அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த தெய்வத்தாய், அந்த தெய்வ தந்தைக்கு கஷ்டத்துல மட்டும் ஆபத்து வந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே, தெய்வமே அங்க காப்பாத்துங்களா தெய்வமேன்னு கதறீங்களே ஐயா, நீங்க சந்தோஷமா இருக்க சொல்லுவோம். என்ன நினைச்சீங்களா, நானும் கூட சேர்ந்து இல்லையா சந்தோஷப்படுவேன்ட்டு தெய்வம் ஆசைப்படுறாங்க.
அங்க கஷ்டத்துல நினைச்சோன்னா ஆத்திரப்படுறாங்க. ஐயோ, இந்த உலக காலத்துல போய் மாட்டிக்கினானே, மாய்கையான பிரபஞ்சத்தை மறந்து விடும் கண்டாய், ஈசனை கண்பாராய், இனி ஈசனை கண்பாராய் அப்படிங்கிறாங்க. அப்போ உன்னுடையது என்று நீ எடுத்து வந்த இந்த அனித்திய உடலுக்கு, அழிவுடலுக்கு, அனித்தியம் என்ன? மரணம் வந்து பீடிக்கும் முன்னே, அனித்தியம் வந்து பீடிக்கும் முன்னே தேவ பிரகாசம் ஒளிரும் நித்திய உடல் என்ன பெற்ற சூக்கும காரண மகா காரண உடலை தனதென கைப்பற்றி நித்திய வாழ்வில், சொர்க்க வாழ்வில் ஏறி நிலைப்பதற்கு ஆவன உனக்கு நெறி அருள் புரிவோம் என்று நம் தெய்வமர்கள் ஆதிமை உதயபூரணம் பக்கம் 328 அருளுகின்றார்கள். பாருங்களேன், நெறி என்றால் என்ன? ஒழுக்கம். யார் ஒழுக்கம்? ஒழுக்கத்துக்கு தலை சிறந்தவங்க அவங்க தான் பெரிய ஒழுக்கம். நம்மளெல்லாம் சொல்றாங்க நீங்களும் ஒழுக்கமா இருந்தா ஒழுக்கத்திட்டு வந்துடலாம், ஒழுக்கம் மீறினால் தள்ளப்படுவாய், தள்ளப்பட்டால் யார் கதி? அதோ கதிங்கிறாங்க. உலக மக்களுக்கு தெய்வ மகளுடைய அல்வாக்கு. இப்போது இருக்கும் 69 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான எமது மெய்வழி பெருங்குல மக்கள் அனைவரும் நீடூழி வாழ்வது போலவே இதை பார்த்து தொடர்ந்து கொள்ளும், உண்மையாக தொடர்ந்து கொள்ளும், யதார்த்தமாக தொடர்ந்து கொள்ளும், வஞ்சகமற்று தொடர்ந்து கொள்ளும் உலக மக்கள் அனைவரும் நீடூழி வாழ்க என்று ஆசீர்வதித்துள்ளார்கள். கோதாயுதக்கூர் பக்கம் 20 நமக்கு அருளுகின்றார்கள். எனவே உலக மக்களும் மெய்வழி சாலைக்கு சென்று தெய்வமர்களை வணங்கினால் அவர்களின் திருவருளால் நித்திய உடலும் நித்திய வாழ்வும் பெற்று சொர்க்கபதில் குடியேறி நீடூழி காலம் வாழலாம் என்பதற்காக இந்த அருள்வாக்கை அருள்கின்றார்கள். பிரளயமும் மரணத்திற்கு பின் வாழ்க்கையும் என்பதை பற்றியும் அந்த தரணியில் இல்லாத தனிச்செயற்பதியில் அவதாரம் செய்த நமது தெய்வமர்கள் அருள்கின்றார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் தப்பிப்பதற்கு வேறு புகலிடமின்றி சர்வமும் அழிந்து நாசமாக போக நிற்கும் இது நேரம். அது நேரம்னா இப்போ வந்துடுச்சு, கிட்ட வந்தாச்சு. இதோ கானகத்தில் அச்சம் பயமற்ற ஓர் எல்லை உண்டாகி இருக்கிறது. வேர்பமம் அவர்கள் அடிபேருகின்வாங்க. ஊழி பேரலயத்தின் பாழாம் படைப்பழிவும், ஊழி பேரலயத்தின் பாழாம் படைப்பழிவும் நீளும் நெடு உலகம் ஆளும் அழியாமனு அப்படிங்கிறாங்க. மாண்ட மனுவனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் சீர்ப்பு நிலையத்தை சொர்க்கம் நரகம் என்றும் அப்படின்ட்டு மான்மத்தில் நமக்கு கருதுகின்றார்கள். நீதி தீர்ப்பு மைதானமும் இங்கதான். அந்த நீதி தீர்ப்பு தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்லக்கூடிய மெய் வழியும் இங்கதான். அதுக்கு ஒரு ஆசான் வேண்டும் அல்லவா? அந்த ஆசான் அனந்தாதி தேவர்களுக்கு அவர்கள் குரு ஆசான், நமக்கெல்லாம் தெய்வம் அவர்கள். மெய்வழிச்சாலை ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஊர். ஏன் என்றால் இறைவன் மனுக்களுக்கு வயது தந்தன் பிரயோசனம் மெய்ப்பால் அறியவே. இந்த மெய்யை அடைவதற்கென்று வந்த ஒரு சத்திய ஸ்தலமே இந்த மெய்வழிச்சாலை. இது உங்களுக்கு 1000 பேருக்கு 1000 வேலை தெரியும், 1000 பேருக்கு 1000 வேலை தெரியும். உங்களுடைய 1000 வேலை எனக்கு தெரியாது, 1000 வேலை எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே ஒரு வேலை தான் தெரியும். உங்கள் எல்லோரையும் உங்கள் தலையெல்லாம் செழிக்க வைத்து யமன் படர் இடரிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தில் ஆக்குகின்ற ஒரே ஒரு வேலை தான் எனக்கு தெரியும். உங்களுக்குலாம் 1000 பேருக்கு 1000 வேலை தெரியும் அப்படின்ட்டு உத்தரவு பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையோட எனக்கு தெரியாதுன்னுவாங்க. ஆனா சொல்லுவாங்க, உங்களுடைய 1000 வேலையும் எனக்கு தேவையில்லை, என்னுடைய ஒரு வேலை இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அனைத்து தலைகளுக்கும் தலை செழிக்க வந்த வேலை அத்திய அவசியம் ஆகும் என்று நமக்கு அருளுகின்றார்கள். அனாதையாக யாதொரு உதவியும் இல்லாது தவிக்கும் அந்த யமன்பதி எல்லையில் வந்து உதவுகிற மெய் நாம் தான் என்று ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். அந்த மெய்யே நம் 5 பொறிகளுக்கும் ஆதாரமாகிய மெய்ப்பொறியாய் விளங்கி நிற்கிறது. இந்த மெய்யை அடிப்படையாக கொண்டே மெய்வழி, மெய்வழிச்சாலை, மெய்வழி சபை, மெய்மதம், மெய்யுடம்பு, மெய்மேனி, நித்திய தேகம், மெய்குரு, மெய்ஞானம், மெய்க்கல்வி, மெய்க்கல்வி கலாசாலை, மெய்ப்பொருள், மெய்ப்பயன், மெய்யறிவு, மெய்செயல், மெய்வீடு, மெய்யுலகம், சொர்க்கம் முதலிய சொற்கள் புழக்கத்தில் உள்ளன என்று நமது தெய்வம் அவர்கள் அருளுகின்றார்கள்.
மெய்வழிச்சாலை தேவ பூமியில் நடந்து வரும் பரிசுத்த ஜீவ பிரயாணம். மரணத்தில் இருவிதம் உண்டு. ஒன்று நியாய மரணம், பரிசுத்த சாவு. மற்றொன்று அநியாய மரணம், பாவகர சாவு. இப்பாவகர சாவு நம் எல்லையில் கிடையாது. வெளியுலகில் இறந்தால் சவம் ஆகிறார்கள், மேல்வழி மக்கள் சிவம் ஆகிறார்கள். பண்றாங்க. ஒரு அக்கா சொன்னாங்க, மடிப்பாக்கம் சபையில தான் நிக்கிறேன். மடிப்பாக்கம், ஆமா. அங்க நீங்கெல்லாம் மெய்வெளிக்கு போயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஆமாங்க, இங்க கொம்பு தான் முளைச்சிருக்கு அப்படின்னு. நான் எப்படி என்றால், நாம் எல்லாம் சவமாக போயிருந்தோம். தெய்வம் நமக்கு ஒரு கொம்பு போட்டாங்க. கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோர்க்கு உத்தரவு பண்றாங்க. கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோருக்கு. எந்த குடி? நாம் தெய்வத்திட குடியேறி இருக்க வேண்டும். நம் தெய்வம் நம்மிடம் குடியேறி இருக்கின்றார்கள். அந்த குடியேறிய தெய்வத்தை நமக்கு தெய்வம் திருப்பி காட்டுறாங்க. உன்னுடைய தாயாதி சொத்து, சொந்த சொத்து, உன்னுடைய மனைவி, மக்கள், கை, காலு, இதெல்லாம் உன்னுடைய சொத்தா அல்லது உன் உயிர் உனக்கு சொத்தான்னு கேட்பாங்க. எல்லாம் கேட்பாங்க. மனைவி மக்கள் எல்லாம் கூட இருந்தெல்லாம், கை கால்லாம் கூட இருந்தெல்லாம், உயிர் இல்லாம இருக்க முடியுமோ? அப்போ உயிராகிய ஆண்டவர்கள் தான் நமக்கு சொத்து. உயிராகிய ஆண்டவர்கள் தான் சொத்து. உயிருக்கு மேல ஒரு தௌலத் இல்ல, ஒரு சொத்து இல்லை அப்படின்வாங்க. சொத்து யாருங்க? நம்ம தெய்வம் தான் நமக்கு சொத்து. அவங்க தான் நமக்கு சத்து. அவங்க தான் நமக்கு வித்து. வித்தை கொடுத்தவங்க அவங்க தானே. வித்தா இருந்தார்கள், சத்தா இருக்கின்றார்கள், தன் சொத்து என்று அவர்கள் காபந்து பண்ணி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு கேஷன் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. உன்னுள் இருக்கின்ற என்னை பார்த்து கொண்டே இரு. நினைச்சுட்டு இருக்க சொல்றாங்க. நினைச்சாதான் ஒரு பொருள் இருக்குதுனாக்கா அதை தெரிஞ்சினாதான் நம்ம பறி கொடுக்காம இருப்போம். அது தெரிஞ்சுக்கலனாக்கா வச்சதே யாரும் தெரியலாம், எவனோ எடுத்துன்னு போயிட்டான்னா. அது மாதிரி வச்சது இறைவன். அதை நான் திருப்பி காட்ட வந்த ஒரு ஆள்மை. உன்னாட்டம் படிச்சது கூட இல்லை. நான் படிச்சது சென்னை பள்ளிக்கூடம். உனக்கு எனக்கு படிக்கலாம் தெரியாது, ஏது கூட எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு வாக்கியத்துல. ஆனா கல்வியே பழகி வந்தது, கல்வியே திருமேனி தாங்கி வந்தது, செல்வமே வந்தது, செல்வமே திருமேனி தாங்கி வந்தது. சென்னையில் இல்லாத தனிச்சேர்ப்பதியாக ஊரை உருவாக்கிய மேல்வழிச்சாலை ஆண்டவர்கள் அவர்கள். அப்போ சிவமாகிறார்கள். சவம் சிவமாகும் கொம்புதான் எங்களுக்கு முளைத்துள்ளது. முத்தி அடையும் இந்த பரிசுத்த பிரயாணத்தை அடக்க ஜீவ பிரயாணம் என்கிறோம். அந்த ஜீவ பிரயாணத்தை உருவாக்குகின்ற ஊர். இதையே மரணமிலா பெருவாழ்வு என வள்ளலார் அவர்களும் அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை யாருள் வைத்துவிடும் என்று திருவள்ளுவர் அவர்களும், சைவமானால் ஜலம் வராது, சைவம் இல்லை என்றால் ஜலம் சொல்லுவாங்க. சைவமானதடி அகப்பே தானாக நின்றதடி, சைவம் இல்லையானால் அகப்பே ஜலம் வெளிவர கண்டாயே என்று அந்த 18 சித்தரிலே ஒரு சித்தர் அவர்கள் அங்கே அதை அருளுகின்றார்கள். என சைவ மதத்திலும் திருநாள் அலங்கரிக்க வைகுண்டபதி ஆனார் என வைணவ மதத்திலும், திருநாள் அலங்கரிக்க வைகுண்டபதி ஆனார் என வைணவ மதத்திலும், கர்த்தருக்குள் நித்திரை அடைதல் என கிறிஸ்துவ மதத்திலும், நஜீஸ் வெளியாகாமல் வஃபாத் ஆகிய அடக்க மரணம் என இஸ்லாத்திலும் குறிப்பிடுகிறார்கள். சாகாக்களை பெற்றவர்கள் ஜீவ பிரயாணமான தூள அடையாளங்கள் நாமெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பார்த்து கொண்டே இருக்கிறோம். நேத்தோட மேவழி அண்ணா, ஒரு அண்ணா அடக்கானார், சந்திரசேகர முத்துராஜா. அவ்வளோ அருமையாக இருந்தது. அதற்கு பிறகு ஒரு அக்கா அடக்கானாங்க, இளங்கலை கோட்டன் அண்ணா, அந்த மனைவி. அங்க பார்த்தா ஒரே ஒரு மாநிறமா இருந்தாங்க. ஆனா பார்த்தா தங்க சிலைய உருக்கி போட்டது போல், உருக்கி வார்த்தது போல் இருந்தது. பாருங்களேன். அதெல்லாம் வந்து உலகத்துக்கு அதிசயங்களை காட்டுறாங்க. அந்த அதிசயத்தை பார்த்தாவது இங்க வரட்டும். இந்த அதிசயத்தை விட்டுட்டு உலகத்துல இருக்கிற 7 அதிசயம் 8 அதிசயம், அந்த கோபுரம் இந்த கோபுரம், அட உன்னுடைய கோபுரம் கவுந்துட போதேடா, வாடான்றாங்க தெய்வம். ஆனா வந்தவங்க நாமெல்லாம் வாராத மக்களை பற்றி நம்ம என்ன செய்யறது? அப்ப சொல்றாங்க, அது நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் அந்த 10 அடையாளம் என்பது. ஜீவ வித்து வெளியாகாமல் பரிசுத்த மனம் கமழும். 2 தேகம் விரைப்பின்றி வெதுவெதுப்பாக இருக்கும். 3 தேகம் கனமில்லாமல் இருக்கும். 4 சொடக்கு எடுத்தால் நெட்டி வரும். 5 ஆண்டவர்கள் பாடல்கள் கேட்க கேட்க வேர்வை கொப்பளிக்கும். 6 முகத்தில் இளமை பசுமஞ்சள் தவழும். 7 தெய்வம் அவர்களின் சன்னதியிலிருந்து கொண்டு வரும் காசாய தீர்த்தம் அருந்துவார்கள். 8 கூண் புண் முதலிய தேக குறைகளும் நாற்றமும் நீங்கும். 9 தேகத்தை
வெளியில் பல நாள் வைத்திருந்தாலும் தேகம் கெடாது, 10 மண்ணில் புதைத்தாலும் தேகத்தை மண் தீண்டாது என்று நமது தெய்வம் அவர்கள் திருமெஞ்ஞான குரல் வாக்கிய பக்கம் 24 இந்த 10 அடையாளத்தை பற்றி நாம் எல்லாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அருள் இருக்கின்றார்கள். அதற்காக பல ரொம்ப நாள் பார்த்தாலும் தீர்த்தம் அருந்தோன்றதுக்கு உடம்பு வாடாது என்பதற்கு மேவழி வேல் விஜயன் அவர்கள் மதுரை 80 இங்கிருந்து சென்றாங்க. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அடக்காயிட்டாங்க. யாரைன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்து வச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா தெய்வம் கேட்கறாங்க எங்கடா காணணும், தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இருந்து அங்க இருந்து வைக்கிறாங்க. எல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல கொஞ்சம் அந்த இதுவா இருந்துச்சுங்களா, அதெல்லாம் மாறி அந்த வாழைத்தண்டு துவண்டிருப்பது போல் துவண்டு இருந்தது. அப்புறமா காஷாயத்தை கொடுத்த உடனே குடிச்ச பிறகு பார்த்தீங்களா அது இறங்குது. இறங்கினோடனே உள்ள இருந்து தெய்வம் கொடுத்த அந்த காஷாயத்தை குடிச்ச உடனே அவருக்கு அந்த சின்ன வயசுல இருந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்தது என்பதற்கு அது ஒரு அடையாளம். எத்தனை இதுவா இருந்தாலும் திருப்பியும் தேகத்தை மண் தீண்டாது என்பதற்கு மதுரை 80 நடந்த ஒரு சாட்சி என்னவென்றால், ஒரு 12 வருடத்திற்கு முன் அடக்கமாயிருந்த ஒரு அண்ணா, அடுத்தது ஒரு அண்ணா அடக்க ஆகுறாங்க, அண்ணாவோ அக்காவோ. அதுக்கு மண் படுகை எடுக்கும் பொழுது கை தெரிகிறது, விரல் தெரிகிறது, நகம் தெரிகிறது, விரல் தெரிகிறது, கை தெரிகிறது, காஷாயம் தெரிகிறது. உடனே தெய்வம் பண்றாங்க, ஆஹா அது மாதிரி நடந்துச்சுன்னா அது பேப்பர்ல அவங்க போட்டாங்க, அதிசயம். ஆனால் உண்மையின் பேப்பர்லயே போட்டாங்க மதுரை 80. அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருந்தது. குறிப்பு, ஜீவப்பிரயாணமானவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நம் தேவாலய திருச்சன்னதியிலிருந்து காஷாய தீர்த்தம் கொடுத்து நல்லடக்கம் செய்யப்படுகிறது. காஷாய தீர்த்தம் கொடுக்க பெறவில்லை என்றால் தீர்ப்புக்காக எழுப்ப பெறும் நாள் வரை அவர்கள் தீரா கொடிய தாகத்தில் அவஸ்தையில நேரும் என்பதற்காக அருளாக எந்த ஊர்ல இருந்தாலும் நேரில் வந்துருவாங்க. இப்பெல்லாம் வந்து போன் பண்ணிடுறாங்க, கார்ல கொண்டு போய் கொடுத்துட்றோம். ஏன்னா நவநாகரிகம் ஆயிடுச்சு, காலத்துடைய கட்டாயமாயிடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நடக்குதுங்க. ஜாதி மதங்களை ஒன்று சேர்த்த சாலை. சமரசவேத நாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே என்று நாம் வாக்கியத்திலே வடக்க நேரத்திலே சொல்லுகின்றோம். சமரசவேத கர்த்தாவாகிய ஸ்டீல் சாலை ஆண்டவர்கள் ஜாதி மத வேற்றுமைகளை வேறற கலைந்த 69 ஜாதி இனத்தவர்களை ஜீவ கூட்டுறவு ஏற்றத்திலே கூட்டு உறவு ஏற்றத்தில் ஒரே குடும்ப சம்மனசுகளாக ஆக்கி வைத்துள்ளார்கள். வாக்கியம் 334 பக்கம் 334 கோடாயுதக்கூர். மதங்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி நம் சாலை எல்லைக்கு வந்து இதுவரை யாரும் கண்டும் கேட்டுமிராத அதிகாரண வல்லபுதன் விளங்கி நிற்கிறது நமது மேவெளி சாலை. உய்யவீடேற்ற வந்த உலப்பலம் மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையகமாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே என்கின்று அருளுகின்றார்கள். மதங்கள் மனு குலத்திற்கு காட்டிய உன்னத வழி சாவுடைய நேரத்தில் மரளி கைதீண்டா மகிழ்ச்சிகர பேரின்ப நித்திய முத்தி சொன்ன திருமேனி பிறப்பாகிய அந்த நன்மையை கைபோடுவதுதான். இதை திட்டமாக அறிவித்து செயல் நிரூபணையோடு பழக்கி வருகின்ற இடம் இந்த நெடும் பிரம்மாண்ட உலகத்தில் இப்போது இதுகாலம் நம்முடைய சாலை எல்லை ஒன்றே ஒன்றுதான். உலகில் சாலை ஆண்டவர்கள் மெய்மதத்தில் மட்டுமே இந்த மெய் செயல் நடைபெறுகிறது. சர்வ மதங்கள் எல்லாம் சார்ந்து நின்று சாலையிலே அத அறிந்து மகிழுகின்ற ஆச்சரியம் பொங்கிலியே அப்படிங்கிறாங்க. அப்ப இதையும் சொல்லிட்டாங்க, உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி வையக மாந்தர் எல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் நாளே என்று அழுகின்றார்கள். ஆதி தேடி வந்த திருத்தலம், கடவுள் உண்டாக்கிய ஊர். பூ உலகில் கடைக்கால நாளில் ஆதிபிதா தேடி வந்த கூடகத்துறையே நம் சாலை. இறுதி தீர்ப்பு நாளில் இன்னது நிகழ்ந்தாக வேண்டும் என ஊழி விதி நிர்ணயித்துள்ளது. அந்த இறுதி தீர்ப்பை நடாத்துவதற்காக ஆதியின் சக்தி வல்லபமானது தேடி வந்து உண்டாக்கிய திருத்தலமே நம் சாலை. இது கடவுள் எண்ணற்ற பாடுபட்டு தன் அருந்தவ வல்லபத்தால் உண்டாக்கிய ஊர், மனிதன் உண்டாக்கிய ஊர் அல்ல என்பதை அறியவும் சொல்றாங்க. நாம் மதுரை 80 அவ்வளோ பிரயாசப்பட்டு கட்டினோம். ஒவ்வொரு அந்த கல்லிலும் தெய்வத்துடைய திருக்கரம் இருக்கும். திருக்கரம் பட்ட கற்கள் மதுரை 80 பழஞ்சாலை. நமக்கு இதே போதும், நம் மக்களுக்கெல்லாம் இதே ஒரு சாஸ்வதமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் கல்லாத விருந்தாளியா வந்து மாட்டிடுச்சு. அதுவும் அரசாங்கம் மூலியமாக
அந்த அரசாங்கமே வந்து கேட்கும் பொழுது நான் ஒரு லெட்டர் எடுத்து காட்டணும், இந்த பாருங்க ராணியார் எடுத்து எழுதி கொடுத்தாங்க, அந்த வயசாரெல்லாம் கேட்டாங்களாம், நீங்க சொல்றதுதான் வாஸ்தவம் தாங்க, அதை அப்படியே வச்சுக்கங்க, உங்ககிட்ட நான் வந்து எதுவும் மிகச்செல்லாம் கேட்கலீங்க, உங்களை தயவா கேட்டுக்கிறேங்க, இந்த இடம் எங்களுக்கு வேணுங்கன்னு கேட்கறாங்களாம். அப்ப தெய்வம் சொல்லுவாங்க, அவன் ஒரு அரசன் அல்லவா, ஒரு காவலன் அல்லவா, காவலன் நம்மளை வந்து கெஞ்சி கேட்கறதா, நாம் அவளை எதிர்க்க முடியுமா, எதிர்க்கத்தான் நினைக்க முடியுமா? எப்படி சொல்றாங்க பாருங்களேன். இந்த உலகத்தையே உண்டாக்கிய ஆதிபிதா இந்த தேகத்திற்காக காவல் காக்கின்ற அந்த மிலிட்டரி, அதுக்கு அந்த அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க, அரசை இகழாது அகிலத்தில் வாழ்வாய், ஆட்சியர் யாரையும் தாட்சியாய் கூறேன். எவ்வளவு கொண்டு வராங்க பாருங்க, நுணுக்கமா கொண்டு வந்துட்டு சொல்றாங்க, சரி நமக்கு இதுதான் நினைச்சுன்னு போவாங்க. அம்மா எல்லாம் கூப்பிட்டு ஓடி சொல்லி பார்ப்பாங்க, ஓடி ஓடி போய் பார்ப்போம், மனசுக்கு வராது, வந்துருவோம். கவலையா இருந்துச்சான். தெய்வம் கவலைப்பட்டாங்களாம், ஒரு ஊரை உருவாக்கி அதிலே நம்ம எல்லாம் சேர்த்து, எப்படி பாருங்களேன், தேவ திருநடனம் செய்வதற்கு ஒரு ஊர் வேணும்னு ஆசைப்பட்டுச்சு அந்த ஆதிபிதா பரமாத்மா பரம்பொருள். ஆனா அது கவலைப்பட்டுச்சான், எனக்கு கிடைக்கல, வருத்தமா இருந்துச்சு. அப்படியே குருடடியா வந்து உட்காந்து எல்லாம் முள்ளுக்காடு, இங்க விராலு அம்மா அந்த கோரைக்கீரை இதெல்லாம் தான் இருக்கும். நான் வந்து வச்சது இந்த வேப்ப மரம்லாம் பாருங்களேன், வேப்ப மரமும் அவங்க தான் வச்சாங்க, மயில்களும் அவங்க வந்தப்பதான் இங்க வந்தது. இங்க எப்பவுமே பஞ்சம் இருந்தான், தெய்வம் வந்ததான் சுபிட்சமாச்சுன்னு ஒரு பாட்டி, ஒரு 105 வயசு இருக்கும், 102 வயசு இருக்கும், ஊரப்பட்டி பக்கம் இருந்துச்சு. அந்த பாட்டி சொல்லும், நாங்க திருமாலில் வந்து வேலை செய்வோம், அரிசியா கொடுப்பாங்க, பருப்பா கொடுப்பாங்க, நாங்கெல்லாம் பஞ்சத்துல இருந்தோம், இவங்க வந்தப்பதான் மழையே பெஞ்சதுன்னாங்க. எப்படி பாருங்க, சுபிட்சமா இருக்குது. அதாவது இவங்களுடைய வல்லபத்தை காட்டுவதற்கு, இந்த மக்களுக்கு காட்டுவதற்கு ஒரு யுக்தி பண்ணுகின்றார்கள் தெய்வமார்கள். அப்படிப்பட்ட தரணை இல்லாத அந்த தனிச்சேர்பதியை பற்றி ஆதிமை உதயபோட வேதத்திலே பக்கமாக இருந்தாலும் இன்னும் இருக்கின்ற அருள்மழை முத்திமழை பொழியும் பதி, ஆதிவன் தேடி வந்த திருநலம், எமனச்சமற்ற இடம், பாவம் போக்கி புண்ணிய பெறும் பூமி, மெய்மை மேம்பாட்டு செலவு விளங்கும் நீதி நகரம், இப்படிக்கின்ற தலைப்புகளை எல்லாம் கொண்ட தரணை இல்லாத தனிச்சேர்பதியாகிய நம் மெய்வைத்தலை பற்றி மீண்டும் அடுத்த வார வேழக்கிழமை சபையிலும் பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி, தெய்வ புகழடையும் தனியில்லாத தனிச்சேர்பதியை பற்றிய பகிர்வையும் இத்துடன் பூர்த்தி செய்து கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் பகிர்வோம் என்று கூறி என்னுடைய தெய்வ புகழை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி, அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும், நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும், துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே. அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கற்பகத்தரு பொறுப்பாளர்களுக்கும், அந்த பொறுப்பாளருடைய நினைவிலே புகுந்து இதை உற்பத்தி செய்யுங்கள், பேச வையுங்கள், கூடுங்கள், கூடி சங்கம் தேட கோதர வையுங்கள் என்று சொன்ன நமது தேவம் அவர்களுக்கும் கோடான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம். அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம்.